பௌர்ணமி அன்னைக்கு நாம் என்ன செய்தால் நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்றத குயிக்காக பார்க்கலாமா? நிலவும் தமிழர் வாழ்வும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தே செல்லும். பண்டிகைகள் எல்லாம் நிலவோட நிலையை வச்சு தான் நம்ம கொண்டாடுறோம். தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆடி பூரம், ஆவணி அவிட்டம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் அந்தந்த மாசத்துல சந்திரன் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது கொண்டாடுறோம். சிவராத்திரி அமாவாசையை நெருங்கும் இரவுல கொண்டாடுறோம். ஏகாதசியை பௌர்ணமியிலிருந்து அல்லது அமாவாசையிலிருந்து 11வது நாள் கொண்டாடுறோம். நவராத்திரி குழு அமாவாசை அன்னைக்கு தான் தொடங்குது. சந்திரன் மனோகாரகன், அதாவது சந்திரன் நம் மனதை ஒத்தது. சந்திரன் நம் மனம் இரண்டுமே ஒரே தன்மை கொண்டதுன்னு சொல்லலாம். இரண்டுமே நீரின் தன்மையை கொண்டது. நீர் இல்லை, நீரின் தன்மையை கொண்டது, ஃப்ளூயிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கடல் பொங்குது, அலைகள் எப்பயும் விட உயரமாக எழும், ஹை டைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நாம் ஐம்பூதங்களால் ஆனவங்கன்னு சொன்னாலும் அதில் 70% நீர் தான். நம் உடல்ல 70% நீர். அதுபோல நம் மனமும் நீரின் தன்மை கொண்டதால பௌர்ணமி அன்னைக்கு தியானம் செய்வது நம் உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது. நம்ம மனம் அமைதி அடையும், பொங்கும் எண்ணங்கள், கோபம், மன அழுத்தம் எல்லாமே குறையும். உடல்ல நீரின் தன்மையும் சீரடையும். ஆழ் மனதுக்குள்ள செல்ல ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இதுன்னு கூட சொல்லலாம். இன்ட்யூஷன் சொல்ற நம் உள் உணர்வு அதிகரிக்கும், தெளிவான சிந்தனை கிடைக்கும். அதனால சரியான முடிவுகளை நம்மளால எடுக்க முடியும். தொடர்ந்து பௌர்ணமிக்கு தியானம் செய்யறது நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்பவுமே நல்லது. எப்போ பண்ணலாம் அப்படின்னா, இரவு நிலவு வந்த பின் நில ஒளியில் உட்கார்ந்து செய்ய முடிஞ்சா ரொம்ப நல்லது. முற்றத்தில், பால்கனியில் இல்லை ஜன்னல் திறந்து வச்சுட்டு இப்படி பண்ணலாம். அப்படி முடியலன்னா நம்ம வீட்டு உள்ள உட்காந்தும் பண்ணலாம். கண்ணை மூடி உட்காரும்போது நில ஒளி நம்ம மேலே முழுக்கப்படுற மாதிரி கற்பனை பண்ணுங்க. முழுசாக நில ஒளியில் நான் மூழ்கி உட்கார்ந்துருக்க மாதிரி கற்பனை பண்ணிட்டு இந்த தியானத்தை செய்யுங்க. ஓம் அப்படின்ற மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லிட்டு கூட தியானத்தை தொடங்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் அனுபவத்தை இங்கே ஷேர் பண்ணுங்க. கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்க. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.